அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஃப்ராஸ் ஃபுட் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்க இஃபா சிக்கன் ரொம்ப ஜூஸி அண்ட் க்ரீமியாக எப்படி நம்ம வீட்டிலேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை நம்ம செய்கிறதுக்கு சிக்கன் பிரெஸ்ட் பீசஸ் 3 எடுத்திருக்கேங்க. நீங்கள் பிரெஸ்ட் பீசஸ் தான் எடுக்கணும்னு இல்லை, நல்ல பெரிய பீசஸாக ஃபுல் லெக் பீஸோட தை பீஸோடு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல பெரிய பீஸாக இருந்தால் போதும். இப்போது இந்த பீசஸை நல்லா தட்டி எடுத்துக்கணுங்க. கிச்சன் ஹேமரோ இல்லை சுத்தியல் வீட்டில் இருக்க சுத்தியல் இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி சின்ன குழவிக்கல்ல வச்சு தான் நான் தட்டி எடுத்துகிட்ருக்கேன். இந்தளவுக்கு நல்லா சிக்கனை இடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஹார்டான ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு தட்ட முடியாதவங்க நீங்கள் ஃபோர்க் வச்சு கூட நல்லா போக் பண்ணிக்கலாம். நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபுல்லாக ஓட்டை போட்டுருக்கலாம். நம்மளுக்கு தேவையானது மசாலா ஃபுல்லாக நல்லா உள்ளார வந்து ஊறி இருக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. சிக்கன் மேரினேஷனுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். தயிர், இஞ்சி பூண்டு மசாலா, சாட் மசாலா, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், நம்ம லைட்டாக தட்டி வச்சுருக்க அந்த சிக்கன் பீசஸை, நார்மல் குழம்பு மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, மல்லித்தூள், இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. தேவையான மசாலாஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தனியாக கொடுக்குறேங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, ஜீரகத்தூள் அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மேரினேஷனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. இது கூட கரம் மசாலா தூள் 3/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் கெட்டியான தயிராக இருந்தால் ஒரு 3 ஸ்பூனே போதும். இதில் 1 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. குக்கிங் ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு டீஸ்பூன் வினிகர் இல்லாட்டி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாஸில் தட்டி வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை குளிப்பாட்டி விட்டுடலாம். இந்த மசாலாஸ் நல்லா சிக்கனுக்குள்ளார இறங்குற மாதிரி ஃபுல்லாக மசாஜ் பண்ணி கொடுத்துர்லாங்க. லைட்டாக ஃபோக் ஸ்பூன் வச்சு மேலே ஒரு தடவை குத்தி விட்டுக்கலாம். இது நல்லா ஓவர் நைட் நல்லா ஊறிச்சுன்னா சூப்பராக இருக்கும். நல்லா மசாலாஸ் உள்ளார இறங்கியிருக்கும். ஓவர் நைட் இப்படி ஊற வைக்க முடியாட்டி அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸாவது ஊறணுங்க. இப்போ நம்ம சைடில் சீஸ் டிப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக 3 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் உரித்து எடுத்துகிட்டு, இந்த முட்டையில் இருக்க வெள்ளைக்கரு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மஞ்சக்கரு நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த முட்டையோட வெள்ளைக்கரு, கொஞ்சமாக பூண்டு, கேஷ்யூ நட்ஸ், அதுக்கப்புறம் சீஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த சீஸ் சாஸ் செய்ய போகிறோம். இந்த இஃபா சிக்கனுக்கு சீஸ் சாஸ் தான் ரொம்ப முக்கியமே. இதோட ஃப்ளேவர் தான் அந்தளவுக்கு நல்லா உள்ளார இறங்கியிருக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது. இந்த மஞ்சக்கரு தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த வெள்ளைக்கரு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒயிட் யாக்கை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 பல் பூண்டு அதை வந்து இதில் சேர்த்திக்கலாம். எனக்கு வந்து கார்லிக் ஃப்ளேவர் வந்து பிடிக்கும். கார்லிக் மைனஸ் மாதிரி தான், அதனால் சேர்த்திக்கிறேன். இது கூட ஒரு 5 முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் சர்க்கரை, இது கூட நான் சீஸ் ப்ரெட் எடுத்திருக்கேங்க. நீங்கள் சீஸ் ஸ்லைஸாக இருந்தால் 2 ஸ்லைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி சீஸ் க்யூப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். சீஸில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு இருக்கிறனால நம்ம பார்த்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். உப்பு லைட்டாக ஆட் பண்ணியாச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஃபுல் க்ரீம் மில்க் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் க்ரீமியான சீஸ் சாஸ் ரெடி. முட்டை வேணாம்னு நினைக்கிறவங்க அதே அளவில் 60 கிராம் பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி தான் இருக்கும், நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு டவாவில் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கவர் பண்ணிக்கலாங்க. நல்லா ஸ்லோ ஃபயர்லேயே வந்து குக் ஆகட்டும். சைடில் இன்னொரு பேனில் அதே போல் மீதி இருக்கிற 2 பீசஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பக்கம் ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சுங்க. திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு திரும்பி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கவர் பண்ணிடலாம். நம்ம ஸ்டவ்வில் வச்சுருக்க ஃபயரோட அளவை பொறுத்து 10 to 12 மினிட்ஸ்க்குள்ளே இது ரெடி ஆயிரும். ஒரு பக்கம் இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதுவும் இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு கவர் பண்ணியாச்சு. இப்போது இந்த சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீஸ் சாஸை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கவர் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இஃபா சிக்கன்னாலே இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸில் தாங்க செஞ்சால் நல்லாயிருக்கும். குட்டி குட்டி பீசஸில் செய்ய முடியாது. அப்படி தெரியாமல் சின்ன பீசஸில் செஞ்சிட்டாலுமே நம்ம இப்போ மேலே இருக்க அந்த சீஸ் சாஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஃபுல்லாக எண்ணெயில் தான் இறங்கும். அதனால தான் நல்ல பெரிய பீசஸாக நம்ம போடுறது. சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற எண்ணெயை கூட மேலே வந்து அப்படியே ட்ரிசில் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் ஸ்லோ குக்கில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம பிளேட்டிங்க்கு ரெடி பண்ணிடலாம்.
ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நான் அந்த சீஸ் சாஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். அது மேலே இந்த குக் பண்ணியிருக்க இந்த இஃபா சிக்கனை ப்ளேஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நல்லா ஜூஸி அண்ட் க்ரீமியான டேஸ்டியான இஃபா சிக்கன் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மேலே அந்த சீஸ் சாஸ் ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு குக் பண்ணனால அதோட க்ரீமினஸ், அந்த ஜூஸினஸ் வந்து உள்ளார வரைக்கும் நல்லா இறங்கி இருந்துச்சு. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ப்ராசஸ் கூட. நம்ம மேரினேஷன் மட்டும் பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்ம டக்குன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். என்னோடய கிட்ஸ்க்கு இது ரொம்பவே பிடிச்சி போச்சு. நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் அஃப்ராஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர்.